ஸ்ரீ வேடப்பர் கோயில். இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமான் வேடராக, தாயார் வள்ளி தேவானை, தலவிருஷம் உகாமரம், தீர்த்தம் மணிமுத்தாறு. திருவாரூரிலிருந்து ஒவ்வொரு தலமாக இறைவனை வழிபட்டு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் விருத்தாச்சலம் வந்தபோது, இதுவோ முதுகுன்றம் பழமழை, அம்மையோ முதுமையான விருத்தாம்பிகை, இறைவனோ பழமலைநாதர், ஊரும் பழமையானது. ஊரும் கிழம், இறைவன் இறைவியும் கிழம், இவர்களை பாடாவிட்டால்தான் என்ன? அப்படியே பாடினாலும் பொன்னோ பொருளோ கிடைக்கவா போகுது என்று எண்ணி கோவிலை விட்டு வெளியே செல்ல எண்ணினார். அப்போது முருகப்பெருமான் தன் தந்தையை அலட்சியப்படுத்திய சுந்தரருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி பழைமலைநாதர் கோயிலின் எல்லையை சுந்தரர் தாண்டவே கூடாது என்று தெற்கே வேடப்பராகவும், மேற்கே குளஞ்சியப்பராகவும், வடக்கே வெண்மலையப்பராகவும், கிழக்கே கரும்பாயரப்பராகவும் 4 திசையிலும் காவலாக நின்றார். மேற்கு திசையை நோக்கி வந்த சுந்தரருக்கு எதிரே வேடுவ குமாரனாக தோன்றி சுந்தரரை வழிமறித்து பொன்னையும் பொருளையும் பறித்து கொண்டு, பழமலைநாதரை பாடிவிட்டு உன் பொருட்களை பெற்றுக்கொள் என்று கூறினார். அப்பொழுதுதான் தனது தவறான எண்ணத்தை எண்ணி வருந்திய சுந்தரர் பழமலைநாதரை போற்றி பாடி முருகப்பெருமானிடம் தன்னுடைய பொன்னையும் பொருளையும் பெற்றார். வேடப்பர் கோவிலில் பிராது கட்டும் வழக்கம் உள்ளது. காணாமல் போன பொருட்களுக்காகவும் மற்றைய அனைத்து வேண்டுதலுக்காகவும் பிராது கட்டுபவர்கள் தொடர்ந்து 3 வாரங்களுக்கு ரூபாய் 125 செலுத்தி கட்ட வேண்டும். 3 மாதங்களில் கோரிக்கை நிறைவேறிவிட்டால் பிராதை திரும்ப பெற வேண்டும். கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலும் திறந்திருக்கும். கும்பகோணத்தில் இருந்து 64 கிலோமீட்டர். கும்பகோணம் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் சாலையில் விருத்தாச்சலம் பைபாஸ் முன்னமேயே உள்ளது ஆலயம். பெண்ணாடம் சாலையில் விருத்தாச்சலத்தில் இருந்து 4 கிலோமீட்டரில் இந்த கோயில் உள்ளது.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.